ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அனைவருக்கும் தயவான வணக்கங்கள். அடியேன் பொதிகை பிரியன், சன்மார்க்க சொற்பொழிவாளர் மற்றும் ஆய்வாளர், சித்தாவர்மா வைத்தியர். மனதை வசப்படுத்தும் நுட்பங்கள் பார்வையில் இரண்டாவது பகுதி. கடந்த வாரம் மனதை வசப்படுத்துவதற்கான சில நுட்பங்கள் வள்ளல் பெருமான் ஆங்காங்கே சொல்லப்பட்ட நுட்பங்களை நாம் நம்முடைய அறிவு தரத்திலிருந்து நம்ம சில விளக்கங்களை கொடுத்தோம். ஏன்னா மனசுங்கிறது ஒரு பெரிய ஒரு பகுதி, ஒரு பெரிய ஒரு விஷயம். மனிதனுக்கு வந்த நோயெல்லாம் மனதால் வந்த நோயடா அப்படின்லாம் நமக்கு சொல்லப்படுது. எல்லா நோய்களுக்கான காரணமே மனசு தான் அப்படின்னு நமக்கு ஒரு தகவல் இருக்கிறது. மனதுக்கண் மாசு இல்லைன்னு ஆதல் அனைத்தும் ஆகும் பிற அப்படின்னு. மனசுல மாசு இல்லைன்னா எல்லாமே நமக்கு நடக்கும் அப்படின்ட்டு திருக்குறள் நமக்கு சொல்லுது. மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியே நிறுத்த வேண்டாம் அப்படின்னு நமக்கு திருமந்திரமும் சொல்லுது. வாசி செய்வது, வாசி யோகம் செய்வது, பிராணாயாம பயிற்சிகள் செய்வது, யோகம் செய்வதே மனதை வசப்படுத்துவதற்காகும், மனதை மாய்வதற்காகும். ஒரு சித்தர் சொல்றாரு எப்படின்னாக்க, மனமாயை மாய, மாயனா இறந்து போக. மனம் என்பது ஒரு மாயை, அந்த மாயை நமக்கு இறந்து போகணும். இறந்து போகலனா அது நம்மளை இறக்க வச்சிடும். இந்த பிறவியை மனதை நம்ம சாகடிக்கலைன்னா மனது நம்மளை சாகடிச்சிடும் அப்படின்ட்டு ஒரு சித்தர் சொல்றார். எப்படி மனசு நம்மளை சாகடிக்கும் அப்படின்னா, 96 தத்துவத்துல மனம் என்பது ஒரு நுண்ணுடல் தத்துவம். அதாவது நம்ம இப்ப பொதிகை பிரியன் அப்படின்னா முதல் காரண உடல், அதுக்கடுத்து நுண்ணுடல் சப்டல் பாடி, காஷல் பாடி, சப்டல் பாடி, பிசிக்கல் பாடி. இப்போ பிசிக்கல் அப்பீரியன்ஸ், இந்த உடலியல் தோற்றம் தான் நமக்கு தெரியுது. கண்ணு, காது, மூக்கு, வாய், முடி எல்லாமே பிசிக்கல் பாடி. இந்த பிசிக்கல் பாடி என்பது 25 தத்துவம், சரிங்களா? அதுக்கடுத்து 36 தத்துவம் நம்முடைய மன தத்துவம். அதுக்கடுத்து 35 தத்துவம் என்பது காரண தத்துவம். ஸோ மொத்தம் 96. ஏன்னா வள்ளல் பெருமானம் உடல் பொருள் ஆவிங்கிறது. எனது உடல் பொருள் ஆவிகளா நீ எடுத்துக்கொண்டு உன் உடல் பொருள் ஆவிகளா உவந்து எனக்கு கொடுப்பாய் அப்படின்னு சொல்றாரு. 3 உடல்களை வள்ளல் பெருமான் நமக்கு திருவருட்பாவில் பல்வேறு இடங்கள்ல நமக்கு சொல்லியிருக்கின்றார். 3 உடல் நமக்கு இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல இந்த பிசிக்கல் பாடின்ற 25 தத்துவம் மட்டும்தான் நமக்கு உடல்ல தெரியுது. கண்ணு, காது, மூக்கு, வாய் தான். இதை இயக்குவது எதுனாக்க நம்மளுடைய சப்தல் பாடி. சப்தல் பாடி என்பது 35 தத்துவங்கள் உடையது. அதாவது சூக்கும தேகம், சூக்கும உடல் அப்படின்னு. இந்த சூக்கும உடல்ல தான் நம்மளுடைய கரணங்கள் வந்துடும். அப்படியே சூக்கும தேகத்துல தான் நமக்கு மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற கரணங்கள் வந்துடும். அதுக்கு காரண உடல். காரண உடல் என்பது நம்முடைய இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற உடல். அப்ப காரண உடல் தான் கர்மாக்கள் பதியுது. கர்மாக்கள் காரண உடல்ல பதிஞ்சு அது சூக்கும் உடல்ல தாக்கத்தை ஏற்படுத்தி, சூக்கும் உடல் உடம்புல தாக்கத்தை ஏற்படுத்தி, உடல் தாக்கம் தான் நோயாக நமக்கு வருவதாக சித்த மருத்துவம்லாம் நம்ம சொல்லுது. இது முக்கியமா வர்ம மருத்துவத்துல நம்ம சொல்லும் போது, வர்மம் எங்க வேலை செய்யுதுனாக்க நாடியில வேலை செய்யுது. நாடி என்பது ஒரு நம்ம ஊர்ல இருக்கிற ரோடு மாதிரி. ரோடு எங்கெங்கெல்லாம் எந்த இடத்துக்கும் கிராமச்சாலைகள், தேசிய நெடுஞ்சாலைகள், மாநில நெடுஞ்சாலைகள், மாவட்ட நெடுஞ்சாலைகள், இப்படி நெடுஞ்சாலைகள் நிறைய ரோடுங்களாம் நம்ம ஊர்ல இருக்கும். அது நாடிகள், நம்ம உடம்புல இருக்கிற நாடிகள் வச்சு. அந்த ரோட்ல போற வாகனங்கள்
அதுதான் வந்து வாசி அப்படின்றும், உயிர் ஆற்றல் என்றும், லைஃப் எனர்ஜி, லைஃப் ஃபோர்ஸ், விட்டல் ஃபோர்ஸ். அது மின்சாரம். கம்பி போகுது, கம்பி தான் நாடி, கம்பியில போற மின்சாரம் தான் உயிர், உயிராற்றல், பிராணன், வாயுக்கள் அப்படின்னு சொல்லணும். அப்ப அந்த வாயுக்குள்ளதான் வர்ம மருத்துவமே வேலை செய்யுது. நுண்ணுடல்ல தான், அது கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள். இது நாடிகள்லாம் 22,000 நாடி நரம்புகள் கண்ணுக்கு தெரியாத விஷயமாக நமக்கு இருக்குது. இப்ப ஏன் நம்ம இதை சொல்றோம் அப்படின்னாக்க, இந்த நுண்ணுடல்ல தான் மனமும் அமைஞ்சிருக்குது. அப்ப நம்ம மனசு ஒரு நுட்பமான ஒரு உணர்வான ஒரு விஷயம் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கணும். இதை வந்து நம்ம ஒரு துப்பாக்கி எடுத்தோ இல்ல வாகனம் பெரிய பெரிய ஆயுதங்கள் எடுத்து அந்த மனதை வந்து நம்ம ஜெயிக்க முடியாது, மனதை கொல்ல முடியாது. பிசிக்கல் அப்பீரியன்ஸா இருக்கிற தோற்றமா இருந்துச்சுன்னா நம்ம ஒரு பெரிய ஆயுதங்கள் எடுத்து ஒரு நபர்களை கொண்டோ அந்த அடைக்கிறலாம், இதை பக்குவப்படுத்தலாம். இது மிகவும் நுண்ணியமான ஒரு பொருளாக இருக்குது, நுண்ணியமான ஒரு விஷயமாக இருக்குது, உணர்வாக இருக்குது, காற்றாக இருக்குது. அப்ப இந்த தத்துவத்துல என்ன பேசுறாங்கன்னாக்கா, இது வந்து ஆகாய தத்துவம். 5 பஞ்சபூதத்துல வந்து நம்ம உடம்புல அந்த 3 உடல்களையுமே நம்ம வந்து பஞ்சபூதங்களாக பிரிக்க முடியும். அப்ப நீர் நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியுது, காற்று கண்ணுக்கு நம்ம அதோடைய அசைவை பார்க்கிறோம், ஆனா கண்ணுக்கு தெரியாது, அது பாதி தெரியும் பாதி தெரியாது. அது போல தீ தெரியுது, மண்ணு தெரியுது. ஆகாயம் ஆனா தெரியாது. ஆகாயம் எதை ஆகாயம் சொல்றது? ஆகாயம் என்பது ஒரு ஸ்பேஸ் தான், ஒரு வெளி தத்துவம். இந்த ஆகாயத்திலிருந்து தான் இந்த வெளிகளிலிருந்து தான் எல்லா பூதங்களும் தோன்றியது அப்படின்னு நமக்கு திருவருட்பால வள்ளல் பெருமான் சொல்றாரு. ஆகாயம் வந்து ஸ்பேஸ் விரிஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும், எவ்வளவு பொருள்களையும் அது உள்ளுக்குள்ள அடக்கும். அது மாதிரிதான் மனசும் ஆகாய தத்துவத்தினால ஆக்கப்பட்டதுனால எவ்வளவு ஆகாய தத்துவமும் காற்று தத்துவமும் ரெண்டு சேர்ந்ததுதான் மனசு. மனசு எந்த பொருளால் ஆனதுதான்? கண்ணுக்கு தெரியாத ஆகாயமும் கண்ணுக்கு தெரியாத காற்றுனால் ஆனதுதான் மனசு. இந்த ரெண்டு பொருளுடைய கூற்று தத்துவம் தான் வந்து மனசு. அப்ப இந்த மனசு என்ன பண்ணும் அப்படின்னாக்க, நம்ம உடம்புல விண்பூதம், அதாவது ஆகாயத்தினுடைய தத்துவத்தினுடைய பாதிப்பு. இதே பாருங்க, நம்ம உடம்புல வந்து சூடு குறைஞ்சி போச்சுனாக்கா குளிர் ஜுரம் வரும். சூடு என்பது சூடு, நம்முடைய தீப்பூதம், பஞ்சபூதம் தீப்பூதம். தீப்பூதம் உடம்புல குறைஞ்சா என்ன, உடம்புக்கு ஒரு வகையான சூடு தேவை, ஒரு ஹீட் தேவை. பசிக்குது, அது அதுக்கு உஷ்ணம் தான். காம உணர்வுகள் அது வந்து உஷ்ணம் தான். அப்ப நம்ம உஷ்ணம் என்பது ஹார்ட் பீட் போகுது, அது வந்து ஒரு ஹீட்ல தான் ஹார்ட் பீட் ஆகுது, கரண்ட் உற்பத்தி பண்ணுது. அப்ப உஷ்ணம் குறைஞ்சா நம்ம உடம்புல குளிர்ச்சி அதிகமாகி கபம் கூடும். அது போல நம்ம உடம்புல விண்பூதம் குறைஞ்சா, விண்பூதம் சப்போர்ட் பண்ணலன்னா மனம் பலவீனமாக அவர்கள் இருப்பார்கள். நிறைய பேர் பய உணர்வுகள், எதுக்கெடுத்தாலும் பயது, மன திடாகாத்திரம் இல்லாதவங்களை பார்த்தீங்கன்னாக்க எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க, எல்லாத்துலேயும் குழப்பம் வரும். இப்ப எல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அவங்கள மனம் வந்து பலவீனமானவர்கள். உதாரணத்துக்கு நம்ம வீட்டை பூட்டுவாங்க, வீட்டை பூட்டுட்டு தான் வருவாங்க. ஆனா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு வீட்டை பூட்டணுமா இல்லையா, போய் திரும்ப போய் பார்க்கலாமா, அப்படி திரும்ப வருவாங்க சில பேர். அந்த மனசுல வந்து அந்த காட்சி, அந்த செய்தி வந்து பலமா வந்து உட்காரல. அப்ப கிளாஸ்ல கவனிப்பாங்க, ஒரு வகுப்பு இருக்கும், ஒரு வகுப்புல கிளாஸ் கவனிப்பாங்க. சில நபர்கள் பார்த்தீங்கன்னா வகுப்பை பார்த்த உடனே அப்படியே ரீகால் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. சிலருக்கு வகுப்பு முடிஞ்ச உடனே ஒண்ணுமே புரியலங்க, ஒண்ணுமே மனசுல இல்லைங்கிறாங்க. இப்ப ஏன் மனசுல இல்ல? மனம், அந்த விண்பூத தத்துவம் பலவீனமாக இருப்பவர்கள் இங்க வந்து மனசுல வந்து திடகாத்திரம், திடமான மனசு, ஆழமான மனசு, சிந்தனை திறன் உள்ள மனசு, ஆழ்ந்து சிந்தனை செய்கின்ற மனசு, இதெல்லாம் அவங்களாம் இல்லாதவங்களாக இருக்காங்க. இப்போ ஏன்னாக்கா அந்த மனசு வந்து விண்பூத தத்துவம் குறைஞ்சிருக்குது. போதுமான பிராண காற்று நம்ம உடம்புல குறைபாடு இருந்தாலும் அவங்க மனம் பலவீனமாக இருப்பார்கள். நீங்க பார்த்துக்கலாம், ரொம்ப சத்து குறைபாடா இருப்பாங்க, ரொம்ப ஆக்சிஜன் லோ ஆக்சிஜனா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்னஸா இருப்பாங்க, சத்து இருக்காது, பிராணம் போதுமான பிராணம் இருக்காது. அப்ப நம்ம உடம்புல போதுமான விண்பூத தத்துவமும் விண்பூத சக்தியும் காற்று சத்துவம் காற்று சக்திகளும் நமக்கு இருந்தாதான் அவங்க மனம் வந்து திடகாத்திரமான மனமாக இருப்பார்கள். அருட்பா ஒரு டைம் படிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு விஷயத்த படிச்சுட்டு பல விஷயங்கள் வந்து விளங்கும். ஒரு விஷயத்த அருட்பாவை கேட்டா பல விஷயங்கள் புரியும்.
வள்ளல் பெருமான் எந்த நிலையிலிருந்து இந்த அருட்பாவை நமக்கு கொடுத்தார் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம கடந்து நம்ம 6 அறிவு, வள்ளல் பெருமான் 12 அறிவு. அப்ப அந்த உயர்ந்த அறிவிலிருந்து சொல்லப்பட்ட அதுதான் திருவருட்பா. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம 6 அறிவிலிருந்து அந்த அறிவுக்கு போயிட்டு சிந்தனை செஞ்சணும். எப்படி சிந்தனை செய்ய முடியும் அப்படின்னா, அப்ப அவங்களுக்கு விண் சக்தி, விண் பூதம் வந்து சப்போர்ட் பண்ணும், ஸ்பேஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். இதான் வந்து பிரபஞ்ச அறிவு, காஸ்மிக் நாலேஜ்னு சொல்லுவாங்க. அந்த காஸ்மிக் பவர் வந்து நமக்கு உடம்புல பிரபஞ்சம் அண்ட வெளி சக்தி அதிகமாக இருந்தாதான் நம்முடைய மனம் வந்து அவ்வளோ ஆழமா சிந்தனை பண்ண முடியும், அவ்வளவு நுட்பமா சிந்தனை பண்ண முடியும். அப்ப இது என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம உடம்புல எல்லாமே பஞ்ச பூதங்கள் வந்து அளவா இருக்கும். ஒரு பூதங்கள் காற்று அதிகமா போனாலும் பிரச்சனை, நீர் அதிகமா போனாலும் பிரச்சனை, விண்பூதம் அதிகமா போனாலும் பிரச்சனை. எப்படின்னு பைத்தியமே ஆயிடும், மனம் வந்து அப்படியே அலைபாஞ்சிட்டே இருக்கும். விண்பூத சக்தி நம்ம உடம்புல அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை. இப்ப 5 பஞ்சபூதங்களும் ஒரு ரேஷியோவில் நமக்கு கட்டப்பட்டது. ஒரு வீடு இருக்குதுன்னா ஜல்லி, கம்பி, இந்த சிமெண்ட், தண்ணி, மணல் இதெல்லாம் ஒரு அளவின் பாட்டில் நமக்கு அதை இறுக்கி பிடிச்சி கட்டடமாக இருக்குது. இப்போ ஏதாவது தண்ணி அதிகமாக போச்சுன்னா என்ன ஆகுனாக்கா கட்டடம் இருக்காது. மண்ணே அதிகமாக போச்சுனாக்கா கட்டடம் வந்து பிடிக்காது. சிமெண்டே அதிகமாக போச்சுன்னா ஒட்டாது. கம்பியே அதிகமாக கம்பியவே வச்சுனாக்க காங்கிரீட்ல ஒன்றுக்கூடாது. எல்லாம் அதனுடைய அளவின் படி இருந்தால்தான் நமக்கு ஒரு கட்டிடங்கள் இருக்கு. அந்த கட்டட அமைப்புக்கு இருப்பது மாதிரி இந்த உடம்பு என்ற கட்டமைப்பு, இந்த 96 தத்துவம் என்ற கட்டமைப்பால் செய்யப்பட்ட ஒரு மனிதனானது 5 பஞ்சபூதங்கள் அதது அளவின்படி இருந்தால் மட்டும்தான் அந்த மனிதனாக இருக்கும். இல்லைன்னா இந்த ஒவ்வொரு பூதமும் வேறுபட்டு இருப்பது தான் அந்த மனிதனுக்கு நோயாளியாக இருப்பான். அதுதான் வந்து இங்க நாடியில பார்க்கும்போது வாத நாடிகள், பித்த நாடிகள், சிலத்துவ கப நாடிகள். எனக்கு விண்பூதம் மேல இருக்குது, கீழே மண்பூதம் இருக்குது. இந்த 2 பூதம் விட்டு அடுத்து 3 பூதம், காற்று, நெருப்பு, சளி, நீர். இந்த 3 நம்ம உடம்புல எப்படி பார்த்துக்கிறதா இந்த 3 நாடி. ஆண்களுக்கு வலது கையில், பெண்களுக்கு வந்து இடது கையில் நாடி பார்ப்பாங்க. அப்ப இந்த பெருவர்களுக்கு கீழே இருக்கிற அந்த பள்ளத்துல இப்படி நாடி பார்க்கும்போது முதல்ல வந்து வாதம். வாதம் வந்து 4 முறை துடிச்சா பித்தம் வந்து 2 முறை துடிக்கணும். அந்த டைமிங்ல பித்த 2 முறை துடிச்ச பிறகு கபம் வந்து 1 முறை துடிதான் ரேஷியோ. வாதம் பித்த செலுத்தும் 4:2:1 இதுதான் ரேஷியோ. இப்ப வாத டைம்ல பித்தம் துடிச்சாலும் நோய், பித்தத்துக்கு பதிலாக கபம் துடிச்சாலும் நோய். அப்ப அந்த பூதம் அதிகமா இருக்கு. உதாரணத்துக்கு வாதம் 4 முறை துடிக்கும் போது பித்தமும் 4 முறை துடிச்சா அவங்களுக்கு வந்து பித்தம் சூடு அதிகமா இருக்குது நோயின்னு அர்த்தம். பித்தம் 2 முறை துடிக்கிற டைமுக்கு அதே நேரத்தில் கபம் 2 முறை துடிச்சா கபம் அதிகமா இருக்குது. கப சம்பந்தமான 96 வகை நோய்கள் அதுல என்ன இருக்குதுன்னா அதுல வந்து டைமு, நேரம், காலம்லாம் பார்த்து நோயை கணிக்கிறோம். இதே தான் நம்ம உடம்புல, நம்ம உடம்பு அமைப்பு இப்படிதான் அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப விண்பூத தத்துவத்தினால் நமக்கு மனசு ஆக்கப்பட்டதுனால இந்த விண்பூதத்தின ஆக்கிரமிப்பு என்பது நமக்கு கூடுதலாகவும் குறைவாகும் போது அந்த மனம் அலைபாயுவதாகவும் மனதை வசப்படுத்துவது ரொம்ப கடினமாக இருக்கும். விண்பூத தத்துவத்தை நம்ம எப்படி வந்து சமநிலைப்படுத்துவது, விண்பூத தத்துவம் எப்படி நம்ம உடம்புக்குள்ள பண்ணுவதுன்னா, இப்ப அறிவு இருக்குது நம்ம உடம்புக்கு. அறிவு எப்படின்னா வின் பிளஸ் வின், அதாவது விண்பூதமும் சேர்ந்தா ஷார்ப் நாலேஜ், ஐக்கியம் வந்து அதிகமா இருக்கும். அறிவு என்பது விண்பூதம் பிளஸ் விண்பூதத்தினால் ஆனது. நம்முடைய மனம் என்பது விண்பூதம் பிளஸ் காற்று பூதத்தினால் ஆனது. நம்ம புத்தி என்பது விண் பிளஸ் தீயலானது. நல்ல புத்தியாகிறானாக்க விண் பிளஸ் தீயானது புத்தி. ஆங்காரம் என்பது விண் பிளஸ் நீர்த்தன்மை அதிகமாக நம்மளோட விண்பூதமும் நீர்பூதமும் அதிகமா இருந்தா அவங்களுக்கு ஆங்காரம் அதிகமா இருக்கும். அதுபோல் சித்தம்னு சொல்லுவோம். விண்பூதமும் மண் சக்தி 2 சேரும் போது அந்த பூதம் நம்ம உடம்புல மிகையாக இருந்தால் அவங்களுக்கு வந்து சித்தம் அப்படியே ஒரு மாதிரியா இருப்பாங்க. வின் பிளஸ் காற்று என்பதுதான் நமக்கு வந்து மனம் சரியாக இருக்கக்கூடிய ரேஷியோ. அப்ப நம்ம என்ன பண்ணணும், போதுமான பிராண காற்றோட இருக்கணும். 2வது வாசி என்பது நம்முடைய வாசி காற்றுக்கும் மனசுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. ஏன்னா காற்றும் பிளஸ் விண்பூதத்தினால் மனம் ஆனதுனால காற்று நம்ம உடம்புக்குள்ள அதிக சீரான முறையில சுவாசங்கள் ஏற்பட்டா அவங்களுக்கு மனம் அலைப்பாயாது. நான் ஏற்கனவே கடந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நம்மளுடைய மனசு எப்படி இருக்கணும்னாக்கா நம்மளுடைய ஹார்ட் பீட், இதயம் துடிப்பதை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மனம் அமைதித்தன்மையோட இருக்கணும். இப்போ என்ன ஒரு பயிற்சி செய்யலாம் அப்படின்னாக்கா, நம்ம ஏற்கனவே காற்று நல்லா ஆனதுனால நம்ம உடம்புக்குள்ளேயே தசவாயுக்கள் போகுது. நம்ம சுவாசிக்கிற பிராணனானது பிராண காற்றாகவும்
அடுத்தடுத்து வந்து ஒவ்வொரு பிராணன் காற்று மற்ற தசவாய்கள் 10 தசவாய்களாக மாறி மற்ற மற்ற காற்றுகளாக மற்ற மற்ற வேலைகளை உள்ளப்படுது. அப்ப அந்த பிராண காற்றை நம்ம வந்து முதுகெலும்பு நேரம் வச்சு கொஞ்ச நேரம் சிந்தனை பண்ணலாம். இது நம்ம வந்து வேற ஒரு மார்க்கம் அப்படி வாசிய பண்ண சொல்றாரு அப்படிங்கிறது இல்லை. மனதை வசப்படுத்துவதற்கான நுட்பங்கள். சுவாசத்தை கொஞ்ச நேரம் கவனிக்கலாம். தினசரி ஒரு அரை மணி நேரம் வந்து ஜஸ்ட் ஒரு சுவாசத்தை கவனிச்சு பார்க்கலாம். 2 மணி நேரம் இடக்கலையும் 2 மணி நேரம் வலது கலையும் மாறி மாறி ஓடிக்கொண்டே இருக்கும். புருவமத்தில ஓடிக்கொண்டுதான் அவங்களுக்கு வந்து சுவாசம் வந்து அமைதியான முறையில ஓடும். மனம் ஒடுக்கத்துக்கு வந்திருக்குதுன்னு அர்த்தம். இப்ப சுவாசத்தை நம்ம முதுகெலும்போடு காலை மாலை சுவாசத்தை நம்ம புருவமத்தில சிந்தனை வைக்கும் போது ஏற்கனவே சொல்ற சுடிமுனை சுவாசம் புருவமத்தில சிந்தனை வைக்கும் போது நம்ம காற்று சுவாசம் சுடுமணியில ஓடும். சுடுமணியில ஓடிக்கொண்டிருந்தால் நமக்கு வந்து மனம் அமைதி தன்மையில் இருக்கும், மனம் வசப்பட்டு இருக்கும். சுழிமுனையை தவிர்த்து இடக்கலையோ வடக்கலையோ ஓனால் மனம் வந்து அலைபாய்ந்து கொண்டு இருக்கும். இதான் நுட்பம். அப்ப சுடுமுனையில எப்படி சுவாசம் வைப்பது அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொட்டுகள் வச்சுக்கலாம், ஒரு சந்தனங்கள் வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு பள்ளமா இருக்கும். இதுதான் வந்து நெற்றிக்கண், சுழிமுனை, திளத்த காலம் அப்படின்னா சொல்லுவாங்க. இந்த இடத்துல பள்ளமா ஒரு எலும்பு ஒரு பள்ளம் இருக்கும். இந்த இடத்துல மூக்கு எண்டாகும், இந்த புருவ மத்திகள் எண்டாகிற இடத்துல இந்த இடத்துல அதிகமாக சுவாசத்தை வச்சு பழகும். தான் சிற்றபை கண் மனதை வச்சு பழங்குது. அப்ப சுவாசத்தை முதல்ல இடைக்காலையே ஓடனாலும் வலதுக்கு சும்மா அமைதியா நின்று சுவாசத்தை காலை அரை மணி நேரம் சாயங்காலம் அரை மணி நேரம் இந்த நுட்பத்தை நம்ம வந்து பயன்படுத்தி இருந்தா மனம் அமர்ந்து அமைதி பெறும். அந்த சுவாசம் வந்து சீர்படும். நான் வேகமா போனாலும் பிரச்சனை, மெதுவா வந்தாலும் பிரச்சனை. சீரா ஓடக்கூடிய நிலை மனதை கவனிக்கணும்னா முதல்ல சுவாசத்தை பேச்சை நிறுத்தி மூச்சை கவனிக்கணும். மூச்சை கவனிக்கும் போது சுவாசத்தை கவனிக்கும் போது மனம் அமைதிப்படும். மனம் அமைதிப்படுத்தி பழகிட்டே இருந்தோம்னா நம்ம அருட்பா படித்தாலும் பாடல்கள் படித்தாலும் மனசு ஆழ்ந்து உள்ளுக்குள்ள போகும். அடுத்த நுட்பம் வந்து விண்பூத சக்திகள் நமக்கு குறையாம பார்த்துக்கணும். விண்பூத சக்திகளை 2 வகைகளாக நம்ம வந்து பெருக்கிக் கொள்ளலாம். ஒன்று கடவுளை நினைச்சு தியானம் செய்வது. எப்போதுக்கு 6 மணிக்கு முன்னாடி அமுத காலத்துல. ஏன்னா விண்பூத என்பது ஆகாய சக்தி, மேலகிற ஆகாயம். ஆகாயம் என்பது வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற பெருவெளி தான், பெருவெளி சக்தி தான். அப்ப ஆகாயத்துல நம்ம வந்து எப்படின்னாக்க ஆகாயத்தினுடைய சக்திகள் அதிகமா இருக்கிற நேரம் பார்த்தா பிரம்ம முகூர்த்தம். காலையில் அதிகாலை 3 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் ஆகாய சக்தி இந்த பூமியில அதிக அளவுல நமக்கு வந்து அமுத காற்றாக வீசுது ஆகாயத்துல. அப்ப முதுகெலும்பு நேரம் வச்சு காலையில அதிகாலை 6 மணிக்கு முன்னால எவ்வளவு நேரம் உங்களால பிசினஸ் பாசிபிள் 1 hour 2 மணி நேரம் 5 மணிக்கோ 3 மணிக்கோ 2 மணிக்கோ 3 மணிக்கு மேல 3:30க்கோ 4க்கோ 5க்கோ 5:30க்கோ முடிஞ்ச வரைக்கும் நேரம் இருந்துக்கிட்டு நம்ம வந்து கடவுளை வந்து மகாமந்தத்தை புருவமத்தில் சிந்தனை மகாமந்தம் உச்சரிக்க அமுத காத்துகளை நம்ம வந்து அமுத காத்து என்பது காற்று விண்பூதம் பிளஸ் அமுதம் குளிர்ச்சி ரெண்டும் சேர்ந்த ஒரு குளிர் காத்து. அந்த அமுத காத்துல நம்ம வந்து முதுகெலும்பு நேராகத்தோடு இறைவன் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி மகாமந்திரத்தை ஜபிப்பதனால மகாமந்திரத்தின் வழியாக மனசை செலுத்துவதனாக நமக்கு மனசு ஒருமுகப்படுவோம், மனசை வசப்படுத்தலாம். இன்னொரு நுட்பம், மனசுக்கு தேவையான ஆகாய பூதத்தை ஆகாய சக்தியை நம்ம வந்து பெற்றுக்கொள்ள முடியும். இது வந்து நான் ஏற்கனவே இதுக்கு முன்ன ஒரு வீடியோவில் பேசி தலைவிதியே இது மாற்றுங்கிற அமுத காத்துல நம்ம வந்து கடவுளை தியானம் செய்தால் தலைவிதியே மாற்றுங்கிற தலைவிதிகள் நம்முடைய கர்ம வினைகள் எதன் வழியாக நமக்கு வந்து ஊட்டப்படுதுனாக்க மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லக்கூடிய கரணங்கள் வழியாக தான் நமக்கு வந்து கர்ம வினைகள் ஊட்டப்படுது. இப்ப மனதை வென்றவன் கர்ம வினைகளை வென்றவனாக கருதப்படுறான். அதான் சித்தர்கள் முதல்ல மனசு இருக்கிற வரைக்கும் தான் கர்ம வினைகள் நமக்கு வந்து மனங்கள் இருக்குது, மனங்கள் நம்ம ஊட்டும் என்பதனால மனசை வெல்வதற்கான நுட்பங்களை தான் பார்த்தார். சித்தர்களுடைய நுட்பமே பார்த்தா மனசை வெல்வதற்கான நுட்பம் தான். இந்த யோக கலைகளை மாத்துறது, குண்டலின் சேர்த்து வாசிய யோகம் பண்றது, இதெல்லாம் மனதை வெல்வதற்கான நுட்பங்களை தான் அவங்க ஆராய்ந்தாங்க. நாம வந்து அந்த கலைகளுக்குள்ள போகல, ஆனா மனசை நாமளும் வென்றுதான் ஆகணும். மனசை வசப்படுத்த சொல்லி வள்ளல் பெருமான் நமக்கு சொல்ல, உடம்பு வரும் வகையேறியேன் உயிர் வரும் வகையேறியேன் உடல் பருக்க உண்டு நிதம் உறங்குவதற்கே அறியீர் மடம் புகும் பேய் மனத்தாலே மயங்குகின்றீர் உலகில் மனதை வசப்படுத்தும் வழித்துறை கற்றறியுங்க. இப்போ மனதை வசப்படுத்துவதற்கான வழித்துறையை நம்ம கற்று தெரிஞ்சுக்கணும். பேய் மனத்தாலே மயங்குகின்றீங்க, பேயாட்டம் ஆடுகின்ற மனம். இப்ப பெரும்பாலும் இடக்கலை சுவாசத்திலையும் வலது கலை சுவாசத்திலையும் நம்ம வந்து சுவாசம் ஓடிக்கொண்டு இருக்கும்போது மனம் வந்து அலைபாயும், மனம் உலகையில நம்மளை செலுத்தும், மனம் வந்து மாயைக்குள்ள நம்மளை செலுத்தும். ஏன்னா மனம் தான் மாயை.
மனதோட பிள்ளை தான் மாயை. அப்ப மாயையில நம்மள இச்சையில் இருக்கும். அப்ப சதா காலங்கள் பெரும்பாலும் சுழுமுனையிலே நீங்க சுவாசத்தை சுடுமுனையில் நினைக்க சுவாசம் சுழுமுனைக்கு போயிடும். ஏன்னா மண் மனம் எங்கு உண்டோ வாயு அங்கு உண்டுன்னு திருமந்திரம் சொல்லுது. எங்க நினைக்கிறீங்களோ நினைப்புக்கு தான் நம்முடைய ஆற்றல் போகுது, நம்முடைய வாயு போகுதுங்க, சுவாசம் போயிடுங்க. அப்ப புருவமத்தி நினைக்க நம்ம சுவாசம் புருவமத்திக்கு போயிடும். இடைக்கலையும் வலதுக்கலையும் ஓடாம ரெண்டு பக்கமும் ஓடிச்சுன்னாக்க, ரெண்டு பக்கம் சுவாசம் போய் கொண்டு இருக்குதுன்னு என்ன அர்த்தம்னாக்க, சுழிமொழிங்க சுவாசம் போகுதுன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு பக்கம் தான் சுவாசம் போகுதுனாக்க, ஒரு பக்கம் தான் சுவாசம் போகுதுன்னா இடைக்கலையோ இல்லை வலதுக்கலையோ ஓடுதுன்னு அர்த்தம். அப்படிதான் புரிஞ்சுக்கணும். சுவாசத்தை சுருமொழியில நினைக்க இந்த ஒரு பொட்டு வச்சுக்கலாம், சந்தனம் வச்சுக்கலாம், வச்சுட்டு முதுகிலும் நேராக சதா காலங்கள் நீங்க சுழிமுனையிலேயே உங்க சிந்தனையை வைக்க சுவாசம் சுழிமுனையிலே போகும். சுழிமுனையிலே ஓடிக்கொண்டிருப்பவனுக்கு கர்ம வினைகள் அதிகம் தாக்காது அப்படிங்கிற தகவல் ஒன்றும் உண்டு. சதா காலம் இறைவனை நினைச்சு கொண்டே நாம் இருக்கும்போது, சதா காலங்கள் சுழிமுனை நினைச்சு கொண்டே நம்ம தர்மங்கள் பண்ணும்போது, நம்ம செய்கின்ற வேலைகள், படிக்கின்ற பாடல்கள், வாழ்கின்ற வாழ்க்கைகள் விருத்திக்கு வரும். அப்ப அமுத காத்துல நம்ம சுவாசங்கள் சாமி கும்பிடும் போது, வழிபாடுகள் செய்யும் போது, அருட்பா படிக்கும் போது அந்த அமுத காற்று நம்ம உடம்புக்கு எடுத்துட்டு அந்த மனதை அந்த நாள் முழுவதும் உலகியலுக்கு, மாயைக்கு, அசுத்த விஷயங்களுக்கு வசப்படாமல் இந்த அமுத காற்று நமக்கு பார்த்துக்கும். ஏன்னா அமுத காற்றுக்கு அவ்வளவு. ஏன்னா அமுத காற்று என்பது பாசிட்டிவ். மற்ற 21 மணி நேரமும் விஷக்காற்று வீசுதுன்னு வள்ளல் பெருமான் சொல்றாரு. 24 மணி நேரத்துல அதிகாலை 3 to 6 மணிக்கு 3 மணி நேரம் தான் அமுத காற்று. மற்ற 21 மணி நேரம் விஷக்காற்று வீசுது. விஷக்காற்றுல நம்முடைய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இருக்கும்போது அது என்ன செய்யணுனாக்கா நம்மளை நமக்கு வசப்படுத்தும், மாயைக்குள்ள இழுக்கும், கர்ம வினைக்குள்ள அழுத்தம், அகங்காரத்துக்குள்ள தள்ளும். ராகாதி குணங்கள் என்று சொல்லக்கூடிய 14 ராகாதி குணங்களை நம்மளை இழுக்குங்க. அப்ப விஷக்காற்றுல இருந்தா அந்த வாழ்க்கையை விருத்திக்கு வராதுங்க. அப்ப நம்ம அடிக்கடி அமுத காத்துல இருந்து பழக அந்த அமுத காற்றுடைய தாக்கம் மற்ற விஷக்காலங்களில் நமக்கு ஊடுருவி நம்முடைய மனதை, புத்தியை, சித்தத்தை, அகங்காரத்தை பாதுகாப்பாக ஜீவ அறிவோடு மன அறிவோடு இயங்குவதற்கு துணை புரியும். அப்ப அமுத காத்துல தியானம் செய்வது நமக்கு மனதை வசப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய நுட்பம் என்று நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப ஈரத்துல இருந்த ஈரப்பகுதி, ஈரமான இடங்கள்ல இருக்கின்ற இரும்பு என்ன பண்ணும், துருப்பிடிக்கும். ஈரக்காற்றுப்பட்டுட்டே இந்த இரும்பு துருப்பிடிக்கும். அது மாதிரி விஷக்காற்றுல இருந்து கொண்டிருக்கின்ற இந்த மனசுக்கு விஷய வாசனை, அந்த விஷயம் இந்த விஷயம் அப்படி பண்ணு இப்படி பண்ணுற விஷயங்கள் நமக்கு துருப்பிடிப்பது போல மனசுக்கு அழுக்கு ஏறும். இது இயற்கை அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றார். இயற்கையே மனசு நீங்க அமுத நேரத்தில் தியானம் செய்யாம மற்ற நேரத்துல நீங்க கடத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னா உங்க மனசுக்கு களிம்பு, துருப்பிடிக்கும், அழுக்கு சேரும் அப்படிங்கிறார். அந்த அழுக்கை நீக்கிக் கொள்வதற்கான ஒரு தியானம் அமுத நிலை காற்று தியானம், அமிர்த நிலை தியானம்னு சொல்லுவாங்க வர்ம மருத்துவத்துல. இது தலைவிதியை மாத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது ஒரு நுட்பம். 6 மணிக்கு முன்னாடி நம்ம காற்றை கவனிக்கிறோம். காலை 1/2 மணி நேரம், சாயங்காலம் 1/2 மணி நேரம் காற்றை, சுவாசத்தை கவனிச்சு பழகுறோம். ரெண்டாவது விண்பூதத்தை இழுக்கக்கூடிய ஒரு தியானம் காலை 6 மணிக்கு முன்னாடி. இது விண் சக்தி இப்படி எடுக்கலாம். அடுத்து விண்பூதத்துக்கு உண்டான உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களா வாழைப்பழம், ரஸ்தாலி வாழைப்பழம், பேயன் வாழைப்பழங்கள் விண்பூத சக்தி இருக்குது. அதிமதுரம் விண்பூத சக்தி இருக்குது. வல்லாரையில விண்பூத சக்தி இருக்குது. கர்சலாங்கண்ணியில, தூதுவளையில, தூதுவளைக்கு பேரே தூது செல்லுகின்ற மூலிகை, பிரபஞ்சத்தோட சக்தி இருப்பது. இப்ப வள்ளலார் சொல்றாரு, நீ இறைவனிடம் தூது செல்ல வேண்டும் என்றால் நமக்கு இங்க பிரபஞ்சத்தில் இங்க கொண்டக்குள்ளி வருமம் என்று சொல்லக்கூடிய உச்சந்தலையில மூளையில பிட்யூட்டரி சுரப்பிகள ஒரு அண்டம் இருக்குது, ஒரு ஆண்டனா இருக்குது. ஆண்டனானா பிரபஞ்ச அறிவை ஈற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டனா. அந்த ஆண்டனாவை இயக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குதுன்னா தூதுவளை மூலிகை இருக்குது. அதாவது பிட்யூட்டரி சுரப்பிக்கு ஹைப்போதாலமஸ் அப்படின்ற ஒரு சுரப்பி, தாலமஸ் என்ற நாளமில்லா சுரப்பிகள் எல்லாம் தூண்டக்கூடிய சக்தி இருக்குனாக்க நம்முடைய தூதுவளைக்கு இருக்குது. ஸோ அதுதான் இறைவனிடம் தூது செல்லக்கூடிய மூலிகை என்பதால் அதுக்கு தூதுவளை என்று பேர். ஏன்னா
தலைப்பகுதியில கபங்கள் அடைச்சிக்கிட்டா, கபங்கள் சளிகள் ஏறிக்கிட்டா நமக்கு அந்த ஆண்டனா வந்து வேலை செய்யாது. அப்ப தூதுவளை என்ன செய்யுதுனாக்க சிரசுக்கு மேல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுவது தூதுவளை. அப்ப கழிவுகளை வெளியேற்றிட்டா ஆண்டனா சிறப்பாக இயங்கி இறைவனிடம் நாம் செய்கின்ற விண்ணப்பங்களை, நம் பிரார்த்தனைகளை வந்து இறைவனிடம் கொண்டு சேர்த்து இறைவனிடம் வந்து அறிவை கொண்டு கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டனா நம்மளோட தலைப்பகுதியில் இறைவன் வைத்திருக்கிறார். அதான் விண்சக்தி. அப்ப கரிசலாங்கண்ணி, தூதுவளை, முசுமுசுக்க, நன்னாரி, சீந்தில், புளியாரை, இது போன்ற வல்லாரை, இந்த மூலிகைகள் எல்லாம், கடுக்காய், இந்த அதிமதுரம், இந்த மூலிகைகளை விண்சக்தி, விண்பூத சக்திகள் இந்த மூலிகைகள் இருக்குது. அப்ப இந்த உணவுகளை நம்ம அடிக்கடி எடுக்கும் போது விண்பூத சக்தியினுடைய குறைபாடு, மனசுக்கு ஒரு திடகாத்திரமான ஒரு மனசு, இது நுட்பமான ஒரு விஷயம். நம்ம பிசிக்கல் பாடியில சாப்பிட்டா எப்படி சூட்சும தேகத்துல இது போய் வேலை செய்யணும்னு நீங்க நினைக்கலாம். சூட்சும தேகத்துல பாதிப்பான மனசு எப்படி ஸ்தூலத்துல வந்து பாதிச்சு நமக்கு பல நோய்களை உற்பத்தி பண்ணுதோ, அது மாதிரி ஸ்தூல தேகத்துல ஏற்படுகின்ற மாற்றமும் சூட்சும தேகத்தை தாக்கும். உதாரணத்துக்கு ஒரு பெரிய புண்ணு வந்துருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய புண்ணு, அடிப்பட்டு புண்ணு வந்துருக்குது. அது நம்மளுடைய மனசை வழிப்படுத்தலையா, மனசை தாக்கலையா? தாக்குது இல்லைங்களா? அதுபோல நம்ம ஸ்தூலத்துல பிசிக்கல் பாடியில ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறோம், என்ஜாய் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அது மனசு வந்து லேசா இருக்கு இல்லையா? ஸ்தூல உடம்பு, சூட்சும உடம்பு, காரண தேகம் ஒன்றை ஒன்றை பிண்டி பிணைஞ்சுதான் இருக்குது. அது எது ஒன்றை ஒன்று தாக்கி கொண்டுதான் இருக்குது, ஒன்றை ஒன்றோட பாதிப்பு இருந்து கொண்டுதான் இருக்குது. அப்ப நம்ம அதிமதுரங்கள் உணவுகள் போன்ற கரிசலாங்கண்ணி இந்த உணவுகள் எல்லாம் எடுக்கும்போது நமக்கு கல்லீரல் வந்து குளிர்ச்சிப்படுது. சொன்ன மூலிகைலாம் எதை சரி பண்ணுதுன்னா கல்லீரலை வந்து குளிர்ச்சிப்படுத்துது. இப்ப கல்லீரலை குளிர்ச்சிப்படுத்தினா, அதாவது நம்ம உடம்புல திரியோத சாந்தம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. அந்த நான் சொன்ன மாதிரி விண்பூத சக்தியை இழுக்கக்கூடிய ஒரு ஆண்டனா நம்முடைய உச்சந்தலைக்கு மேல 12 விரற்கடமை திரியோத சாந்தம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. இந்த துரியோத சாந்தைக்கு மேலதான் நிராதர நிலை அப்படின்ற 6 ஆதாரங்கள் இருக்குது. சக்கராஸ் நிராதாரம், மேல்நிலை ஆதாரம், கீழ்நிலை ஆதாரம். கீழ்நிலை ஆதாரம் 6, மேல்நிலை ஆதாரம் 6, நிராதாரம் 6. அல்லது பெருமான உடனடிப்பதெல்லாம் சொல்லியிருக்காரு, நீ பார்க்கலாம். 1008 கமல் அப்படின்லாம் சொல்லுவார், லிங்கப்பீடம் என்று. அப்ப நான் அதை பத்தி நிராதாரம், வள்ளல் பெருமான விளையத்தின் நிராதார நிலை என்று நம்ம தனியாக ஒரு வீடியோ பேசியிருக்கோம், நீங்க வந்து முன்னாடி போய் பார்க்கலாம். அப்ப அந்த திரியோத சாந்தம் என்ற நிலையில பிரபஞ்சத்திலிருந்து வருகின்ற ஆற்றலை திரியோத சாந்த 6 ஆதாரங்கள், நிராதாரங்கள் வழியாக திரியோத சாந்தம் வந்து கொண்டக்குள்ளி வர்மங்கள் வழியாக பின்னாடி சக்கரங்கள், அது முடிச்சுன்னு சொல்லுவாங்க, பஞ்ச முடிச்சு, கருணாதி முடிச்சு, பஞ்ச முடிச்சு அப்படி சொல்லுவாங்க, தும்மல் முடிச்சு. இந்த முடிச்சுக்கள் வழியாக இந்த உயிராற்றலானது பிரபஞ்ச சக்தி விண்பூதமானது வந்து நேரா மூலாதாரத்துக்கு போகுது. மூலாதாரத்துல இருந்துதான் உடம்புல எல்லா இடத்துக்கும் ஸ்பிரிட் ஆகுது அந்த விண் சக்தி. இப்போ மூலாதாரத்துல இருந்து அதுக்கு அடுத்து நமக்கு போற ரூட் எதுன்னு பாத்தீங்கன்னா லிவர் தான். கல்லீரலுக்கு அடுத்து நெட்டலு வருமம், நெட்டலு வருமம் அடுத்து அண்ணாக்கு, உள்நாக்குல அண்ணாக்கு வர்மம், அண்ணாக்கு வர்மங்கள் வந்து கண்ணுல இருந்து புருவமத்தி, புருவமத்திலிருந்து இதயம், மூளை. இப்ப மூளை வந்து சிறப்பா இயங்கினாதான், மூளைக்கு போதுமான உயிராற்றல், அந்த லைஃப் ஃபோர்ஸ், வைட்டல் ஃபோர்ஸ் கிடைச்சாதான் மூளை வந்து சிறந்து இயங்கும். மூளைக்கு வேலை, மூளை மந்தமா இருக்காது, மூளை திட்டம்பட இருக்கும். மூளை திட்டம்பட இருந்தாதான், ஏன்னா பிசிக்கல் சூட்சமான தேகத்துல பிசிக்கல் வழியா மனசு எங்க இயங்குதுனாக்க, ஒண்ணு இதயம், ரெண்டாவதுடைய மூளை. இதய வழியாகவும் மன வழியாகவும் இதய வழியாகவும் மூளைகள் வழியாகவும் இந்த மனம் வந்து இந்த உலகத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுது, காரியப்படுது. அப்ப மூளைக்கும் இதயத்துக்கும் போதுமான சக்தி வேணும், உயிராற்றல், லைஃப் எனர்ஜி, கரண்ட் வேணும்னு வச்சுக்கோங்க. உதாரணம் கரண்ட் வேணும்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த கரண்ட் தான் உயிர். அப்ப மூலாதாரத்துல இருந்து அதுக்கு அடுத்து லிவர் வழியாக அந்த எனர்ஜிகள் வந்து நம்ம உடம்புல ஸ்ப்ரெட் பண்ணுது, ஏற்றம் செய்யப்படுது. அப்ப கரிசலாங்கண்ணி, வள்ளல் பெருமா சொல்ற கரிசலாங்கண்ணி, வல்லாரை, அதுக்கு அடுத்தது நன்னாரி, சீந்தில், புளியாரி, இந்த மூலிகைலாம் என்னன்னாக்க லிவரை வந்து குளிர்ச்சிப்படுத்துது. லிவரை வந்து ஏன்னா லிவர் வந்து ஒரு 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 குளிர்ச்சியான ஒரு அயன், இரும்புவான பொருள். அது லிவர் குளிர்ச்சியா இருந்தா மட்டும்தான் அது தன் நிலையில இயங்கும். அதிக உஷ்ணமானா அது தன் நிலை மீறி வந்து ஹைப்பரா, அதிகபட்சமான ஹைட்ரோகுளோரிக் பித்த நீரையோ அமில நீரையோ
இல்ல கொழுப்பையோ இந்த மாதிரி. ஏன்னா லிவர் 1000 வேலைகளுக்கு மேல பண்ணுது உடம்புல. இப்ப லிவர் அதிகமான சூடு இருந்தா அவங்களுக்கு மன நிம்மதி இருக்காது, மன அமைதியின்மை இருக்கு, மனதை வசப்படுத்த முடியாது. ஏன்னா லிவர் வந்து நம்ம உடம்புல கழிவு நீக்க மண்டலமாகவும் வேலை செய்யுது. அப்ப லிவர் கழிவு நீக்க மண்டலமாக வேலை செய்வதனால லிவர் வந்து போதுமான எனர்ஜிக்கா தன் நிலையோட சக்தி, அயன் கண்டன்ட், இரும்பு சக்தி தான் லிவருக்கு உள்ள சக்தி. இரும்பு பிளஸ் நீர். அப்ப ரொம்ப குளிர்ச்சியா இருக்கணும். நம்ம லெமன் ஜூஸ் குடிக்கிறது, ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறது, இது எல்லாமே லிவருக்கு நல்லது. அப்ப லிவரை வந்து குளிர்ச்சிப்படுத்தாத போது லிவர் வந்து ஹைப்பரா சுரக்கும். ஹைப்பர்னா அதிக அமில நீர் சுரந்துச்சுன்னா, அதிக அமில நீர் வந்து ஒன்று பெப்டிக் சிறுகுடல், ரெண்டாவது இறப்பை, சிறுகுடலையும் இறப்பையும் அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அமில நீரமானது சப்ளை ஆகும். இதுக்கு செரிக்கிற உணவு செரிமானம் செய்வதற்கு. இப்ப உணவு செரிமானம் செய்வதற்கு போறாங்க நீர். உதாரணத்துக்கு காலம் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்றோம், அதுக்கு ஒரு 50 ml HCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் போகுதுன்னு வச்சுக்கோங்க. லிவர் அதிகமாக ஹைப்பரா சூடு, லிவர்ல சூடாகி ஹைப்பரா சுரக்குதுன்னு வச்சு, ஹைப்பரா சுரக்கு 100 ml வந்து சப்ளை ஆகும். 100 மில்லி சப்ளை ஆகும்போது அந்த 50 ml வந்து அந்த இறப்பையை வந்து இருக்கிற உணவு செரிமானம் பண்ணும். செரிமானம் ஆன பிறகு சிறுகுடல் தள்ளிட்டு மீதுகிற 50 ml அமில நீரமானது அந்த இறப்பையை அரிக்கும். இறப்பையை அரிச்சதுன்னா புண்ணாகும். அதான் கேஸ்ட்ரிக் அல்சர்னு சொல்லுவாங்க, வாயு புண்ணு. இப்ப அல்சர் வந்தவங்க பாத்தீங்கன்னா மன நிம்மதி இல்லாம இருப்பதை நீங்க வந்து பார்க்கணும். நீங்க ஏதாவது அல்சர் பேஷண்ட பாருங்க, கேஸ்ட்ரிக் பேஷண்ட பாருங்க, கண்டிப்பா அவங்க எல்லாம் மனம் அமைதியின்மையோடு இருப்பாங்க. பைல்ஸ் பேஷண்ட பாருங்க, எப்பயுமே ஒரு மாதிரியா டென்ஷன்ல இருப்பாங்க. இப்ப வெயில் காலங்கள்ல, இப்ப சம்மர் காலங்களில் பாத்தீங்கன்னா அந்த சூட்ல ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் எப்பயுமே ஒரு ஹீட்டாவே உஷ்ணத்தோட ஒரு பதற்றமாவே இருப்பாங்க. ஒரு பதற்றமா இருப்பாங்க. இப்ப அதிக அமில நீர் சுரக்கும் போது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரும் அவங்களுக்கு. சிறுகுடல் பெப்டிக் அல்சர் கம்ப்ளைண்ட்டே வரும், சிறுகுடல் கம்ப்ளைண்ட்டே வரும். அப்ப அமிலம் வந்து அளவா சுரக்கணும் அப்படின்னாக்க லிவர் வந்து குளிர்ச்சிப்படுத்தணும். லிவருக்கு போதுமான சக்தி வேணும். லிவருக்கு போதுமான சக்தி வேணும்னா அவருக்கு வந்து கரிசலாங்கண்ணி, வல்லாரை, சீந்தில், புளியாரை இது போன்ற குளிர்ச்சியான மூலிகளை எடுக்கும்போது அந்த லிவர் பலப்படுத்தப்பட்டு ஹைப்பரா சுரக்கம் தன் அளவில் இயங்கும். 1000 வேலைகள் தன்னுடைய உடல்ல இயக்கத்தை பண்ணும். போதுமான இப்ப ரத்தம் வெளியே வந்துச்சுன்னா லிவர் தான் உடனே ரத்தம் வெளியே வருது அப்படின்னு ஒரு படத்தை போட்டு ரத்தத்தை தடுக்கக்கூடியது லிவர் தான். இதயமே லிவரை நம்பிதான் இருக்குது. மூளையும் இதய நம்பி, எல்லா உறுப்புகளும் கல்லீரலை நம்பிதான் இருக்குது. உடம்புல மிகப்பெரிய உறுப்பு கல்லீரல் தான், 1.25 கிலோ. அப்ப கல்லீரலை நம்பி இருப்பதனால கல்லீரலை வந்து பலப்படுத்தணும். கல்லீரல் தன் வேலைகளை சரிவர இயங்கினாதான் அவங்க வந்து மன அமைதியோடு இருப்பாங்க, மனதை வசப்படுத்த முடியும், மன திட்டம்பட செயல்படுவாங்க. ஏன்னா சிறுநீரக கிட்னி ஃபெயிலியருக்கே காரணம் பார்த்தீங்கன்னா லிவர் கம்ப்ளைண்ட் ஃபர்ஸ்ட். ஆனால் லிவர் தான் கம்ப்ளைண்ட்ல இருக்கிறதாக 80% லிவர் டேமேஜ் ஆகிற வரைக்கும் நான் வந்து பிரச்சனை இருக்கிறதாக லிவர் சொல்லிக்காது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னாக்க லிவர் சரிப்படுத்தும். இதயம் பிரச்சனையும் அப்படிதான். இதய நோயாளிகளுக்கும் லிவருக்கு மருந்து கொடுத்தா இதய நோய் சரியாகும். நுரையீரல் கம்ப்ளைண்ட்டுக்கு இதயத்துக்கு மருந்து கொடுத்தா சரியாகும். கிட்னி ஃபெயிலியருக்கு இதயத்துக்கு மருந்து லிவருக்கு மருந்து கொடுத்தா சரியாகும். சக்கரை நோயாளிக்கு லிவருக்கு மருந்து கொடுத்தா சரியாகும். இதெல்லாம் வர்ம மருத்துவத்தை அந்த ரூட் காஸ்ட்லாம் நமக்கு வந்து தகவல்லாம் கிடைக்குது. அப்ப கல்லீரலை சமப்படுத்தணும் என்றுதான் கரிசலாங்கண்ணி சாப்பிட்டா உள்ளுடம்பை ஏற்படுத்தணும் வள்ளல் பெருமான் சொல்றோம். அந்த உள்ளுடம்பு என்பது அறிவு வடிவம் தான். அறிவு வடிவம் மன உடம்பு தான். இப்ப அறிவு உடம்பு லிவரை பலப்படுத்தும் போது உடம்பை கழிவுகளை நீக்கும் மண்டலத்தை சரி செய்கிறது. கழிவில்லாத போது அறிவு புத்தி கூர்மை செயல்படுது. ரத்தம் சுத்தமாக இருந்தால் புத்தி அதிகமா வேலை செய்யும், அறிவு அதிகமா வேலை செய்யும். இது ஒரு பங்கு. இன்னொரு பங்கு நம்முடைய உயிராற்றலை அடுத்த வர்மம் நெட்டல் வர்மத்துக்கு மேலே ஏற்றுவது நம்முடைய கல்லீரல். பிரபஞ்சத்திலிருந்து வருகின்ற விண்பூத சக்தியை கொண்டக்குழி வர்மம் வழியாக பஞ்சமுடிச்சு வழியாக கீழே போயிட்டு மூலாதாரத்திலிருந்து கல்லீரல் வழியாக மேலே ஏற்றுவது கல்லீரல் இந்த வேலை செய்கிறது. மிக முக்கியமான வேலை செய்கிறது. இப்ப இதயத்துக்கு மூளைக்கு மிகப்பெரிய ராஜ உறுப்பு இருக்கலாம், கல்லீரல் வழியாக தான் உயிராற்றல் செல்லுகிறது என்பதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்ப கல்லீரல் பலமா இருந்தாதான் இந்த வேலைகள் செய்யும். விண்பூதம் உடம்புல போதுமான சக்தி இருந்தாதான் மூளை சரியாக இயங்கும், இதயம் சரியாக இயங்கும். அதுக்கடுத்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அண்ணாக்கு ஒரு கரிசாலை கொண்டு வள்ளல் பெருமான் கரிசாலை கொண்டு அந்த உண்ணாக்களை வந்து தீர்த்த சொல்லுவார். அங்க இருக்கிற கழிவுகள் நீக்கினாதான் மூளைக்கு போதுமான சக்திகள் போகும், உயிராற்றல் போகும். ஏன்னா அந்த இடத்துல வந்து கபம் அடைச்சிடும், கபம் வந்து பிளாக் பண்ணும்.
அந்த இடத்துலயும் ஒரு பிளாக் இருக்கக்கூடாதுங்க. கல்லீரலை சரி பண்ணிட்டு அதுக்கடுத்து நெட்டல் வருமம், அங்க பிளாக் இருக்காது. அதுக்கடுத்து அண்ணாக்கு வருது அந்த வருமங்கள், அந்த ரூட் காஸ்ட். அப்ப இந்த இடத்துல வருகின்ற பிளாக் இருந்துட்டா உயிராற்றல் மேல போகாது. போகாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் வள்ளல் பெருமான் கரிசலாங்கண்ணியை துண்டு கரிசாலை நெய்யும் சாறு கொண்டு உள்நாக்க தீக்கும் போது அங்க இருக்கிற கபம் எல்லாம் வெளியேறுது. அப்ப அந்த ரூட் கிளியர் ஆச்சுன்னா அது மூளையை பிட்யூட்டரி சுரப்பிக்கு போதுமான ஆற்றலும், கண்ணுக்கு போதுமான ஆற்றலும், இதயத்துக்கு போதுமான ஆற்றலும், சுழிமணியை தூண்டக்கூடிய ஆற்றலும் நம்முடைய அண்ணாக்கு வருமத்தில் இருக்கிறது. பல நோய்களுக்கு காரணத்தை சரி செய்யக்கூடிய நுட்பம் தினசரி கரிசாலை நெய்யை கொண்டு கரிசாலை கொண்டு வயலை நீக்குவது. அப்ப அந்த பிளாக்கையும் நமக்கு கரிசாலை நமக்கு சரி பண்ணுது. முதுகு தண்டியும் நமக்கு வின் சக்தியால் ஆனது. ஏன்னா ஏற்கனவே சொல்ல மாதிரி முதுகு தண்டு வழியாக நமக்கு வரும்போது உயிராற்றல் வரணும். நான் சொன்ன 5 முடிச்சுக்கு வழியா வருது. அப்ப முதுகு தண்டும் நமக்கு தண்டு வடமும் நமக்கு சரியா இருக்குன்னு சொல்லிதான் விண்பூதங்கள் அது வழியா சரியா இருக்கும். அது சரியா இருக்கணும் அப்படின்னாக்கும் நமக்கு கல்லீரல் மிக முக்கிய வழிவகுக்கிறது. மலச்சிக்கல் இல்லாம பார்த்து கொள்ளணுங்க. மலச்சிக்கல் இருந்தா அந்த பின்னாடி ஸ்பைனல் கார்டுல 33 கருவிக்கல்ல போயிட்டு அந்த வாயுலாம் உட்காந்துக்கும். ஸ்பைனல் கார்டு கம்ப்ளைண்ட் இருக்கும். அல்லது வள்ளல் பெருமான் மலச்சிக்கல் இல்லாம தினசரி பார்த்துக்கிறோம். அப்ப மலச்சிக்கல் உள்ளவனுக்கு மனச்சிக்கல் வரும். இப்ப மலச்சிக்கல் அடிப்படையான விஷயம் என்பதுதான் கடுக்காய வள்ளல் பெருமான் கற்ப மூலிகளை சொல்றாரு. இப்ப கடுக்காயை தினசரி எடுத்து வரும்போது மலச்சிக்கல் இல்லாம இருக்கும். மலச்சிக்கல் இருந்தால் அவனுக்கு மலச்சிக்கல் வரும். காலையில சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி மலச்சிக்கல் இருக்குன்னா இது ஒரு நுட்பம். இப்போ மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்தாலும் அவங்களுக்கு மனதை வசப்படுத்த முடியும். மலச்சிக்கல் உள்ளவனுக்கு மனதை வசப்படுத்துவதோ மனதை ஒருமுகப்படுத்துவது மிக மிக கடினம். அப்ப வள்ளல் பெருமான் காலையில எழுந்த உடனே சூரியன் உதயத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்மால் வாக், சிறு நடை போட்டு மலத்தை தடைபடாம மலத்தை நல்லா சரி வர கம்ப்ளீட்டா டிச்சார்ஜ் ஆகுது. மழை ஒரு டைம் 2 டைம் போறதெல்லாம் மலச்சிக்கல் அர்த்தம். காலையில சூரியன் கம்ப்ளீட்டா டிச்சார்ஜ் ஆகணும். திரும்ப திரும்ப வராது. 3 வேளை சாப்பிடுறது 2 வேளை கம்பல்சரி காலை மாலை போகும். இப்போ மலச்சிக்கல் சரி செய்து கொள்வது மனதை வெல்வதற்கு, மனதை ஒருமுக செய்வதற்கு, மனதை வசப்படுத்துவதற்கு மிகப்பெரிய நுட்பம். இப்போ வள்ளல் பெருமான் சொன்ன இந்த நித்திய கர்ம விதி பகுதியில இந்த மூலிகள், இந்த ஒரு 8 மூலிகைகளை நம்ம தினத்தோறும் பயன்படுத்தி வருவது நம்முடைய லிவர் வழியாக மனதை வசப்படுத்துவதற்கும், மலச்சிக்கல் இல்லாமல் வாயு வராமல் பார்த்துக் கொள்வதற்கும், விண்பூதங்கள் நம்ம உயிராற்றல் நம்ம உடம்பு முழுக்க வியாபித்து இருப்பதற்கும் இந்த மூலிகைகள் நமக்கு துணை புரிவதனால்தான் வள்ளல் பெருமான் இந்த மூலிகளை நமக்கு ரெக்கமெண்ட் பண்றார். ஸ்ட்ராங்லி கரிசாலை சாப்பிடுங்க, உள்ள உடம்பு வரும். கரிசாலை எப்படி உள்ள உடம்பு வரும்னா பிரபஞ்ச ஆற்றலை இழுக்கக்கூடிய சக்தி கரிசாலைக்கு இருக்குது. தூதுவளைக்கு இருக்குது, முசுமுசுக்கு இருக்குது, கடுக்காய்க்கு இருக்குது, சீந்தில் மூலிகைகள் இருக்குது, வல்லாரைக்கு. நான் சொன்ன மாதிரி வல்லாரை கல்லீரலுக்கும் குளிர்ச்சி, மூளையும் குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய. வல்லாரை இலை பார்த்தீங்கன்னா மூளை போன்றே இருக்கும். இப்போ வல்லாரையும் நம்ம தினசரி சாப்பிட வரும்போது மூளைக்கு சக்தி கொடுக்கக்கூடியது. மூளைக்கு போதுமான சக்தி இருந்தாதான் மனம் வசப்படும். ஏன்னா மூளைக்கும் மனசுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. அப்ப விண்பூதங்கள் நம்ம உடம்புல முக்கியமான இடங்கள் இருக்குது. கல்லீரல், மூலாதாரம், தண்டுவடங்கள், அண்ணாக்கு, புருவமத்தி, நம்முடைய விந்து, மூளை. இந்த இடங்கள்ல விண்பூதத்தினால் நம்ம உடம்பு, இந்த உறுப்புகள்லாம் விண்பூதம் கலந்து இந்த உடம்பு செய்யப்பட்டிருக்குது. விண்பூதம் மற்ற மண்பூதத்து கூட சேர்ந்தும் நீர்ப்பூதத்து கூட சேர்ந்து இந்த உறுப்புகளை செய்யப்படுது. அப்ப இந்த உறுப்புகளுக்கு போதுமான சக்தி இருக்கணும்னாக்க விண்பூதம் உள்ள உணவுகளை வள்ளல் பெருமான் சொல்ற அந்த முருங்கைக்காயில விண்பூதம் இருக்குது, கத்திரிக்காய், வெண்டைக்காய், இந்த நீர்சத்து காய்கறி இல்லாத வள்ளல் பெருமான் சொல்ற அந்த காய்கறி எல்லாம் பார்த்தீங்கன்னா விண்பூதம் விண் ஆற்றலை இழுக்கக்கூடிய சக்தி. ஏன்னா நம்ம விண்ணூலக வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ளணும் என்பதனால விண்ணூலக வாழ்க்கைக்கு நம்முடைய பிளான், நம்முடைய டெஸ்டினேஷன் வெளிக்குள், இந்த அஞ்ஞான வெளிக்குள் கடந்து வெளி கடப்பதுதான் நம்முடைய நோக்கம் என்பதனால நமக்கு விண்பூத உணவுகளை வள்ளல் பெருமான் ரெக்கமெண்ட். நித்திய கர்மையில வள்ளல் பெருமான் சொல்லப்பட்ட உணவுகள் பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே விண்பூத சக்திகள் நிறைந்த உணவுகள் தான். அந்த உணவுகள் நமக்கு அடிப்படையிலே தாமிர பஸ்மமாக இருக்கட்டும், அயச்சந்திரமாக இருக்கட்டும், இதெல்லாம் விண்பூத சக்தி உடையது. இந்த சக்தியில எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகுனாக்க விண்பூத சக்தி போதுமான ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ள இருந்து அந்தந்த ராஜ உறுப்புகளையும் இயங்கி மனதை சாந்தப்படுத்தும், மனதை வசப்படுத்துவதற்கு நுட்பம். இந்த வீடியோல நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம், மனதை வசப்படுத்தக்கூடிய நுட்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல விண்பூதத்தில் சக்தியை
5 பஞ்சபூதத்துல விண்பூதத்துக்குள்ள உணவுகளையும் விண்பூதத்துக்குண்டான தியான முறை, அதாவது அமிர்த நிலை தியானத்தால் செய்வதனால மனதை வசப்படுத்த முடியும். சுவாசத்தை நாம் கவனிப்பதனால மனதை வசப்படுத்த முடியும். கல்லீரல் பலப்படுத்துவதன் வழியாகவும் நம்முடைய மனதை வசப்படுத்த முடியும், சுவாசத்தை வசப்படுத்த முடியும். மலச்சிக்கல் இல்லாமல் இருந்தாலும் நம்ம உடம்பை வசப்படுத்த முடியும். அடுத்த காணொலியில பஞ்சகர் வள்ளல் பெருமான் சொல்ற பஞ்சகருப்பம், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, புளியாரை, மற்ற சில மூலிகள், இன்னும் சில விஷயங்கள்லாம் வள்ளல் பெருமான் ஒழுக்கத்துல நமக்கு சொல்லியிருக்கிறார். அந்த மூலிகையிலே அந்த ஒழுக்கத்தை பின்பற்றுவதனால நம்ம மூளை எப்படி வசப்படுத்தப்படும் அப்படின்ட்டு மருத்துவ நோக்கத்தோடும் மருத்துவத்தோடும் ஆன்மீக கருத்தோடும் வர்ம மருத்துவ தகவல்களோடு நம்ம பார்க்கலாம். ஸோ வள்ளல் பெருமான் அவருடைய விஷயங்கள் எல்லாமே நிறைய காரணங்கள், நிறைய மருத்துவ தகவல்களும் நிறைந்திருக்கிறது. வள்ளல் பெருமான் 485 மூலிகைகளை சொல்லி அந்த மூலிகைகளுக்கும் ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு தன்மையை நமக்கு சொல்லியிருக்கார். ஸோ மனதை வசப்படுத்த மூலிகைகளை பற்றி வள்ளல் பெருமான் நிறைய சொல்லியிருக்கிறார். வசிய மூலிகைகள் அப்படின்னே நமக்கு நிறைய மூலிகைகளை சித்தர்கள் சொல்லியிருக்கிறார். ஸோ கரிசாலை மிகப்பெரிய ஒரு வசிய மூலிகை தான். கரிசாலை பற்றி நிறைய பேசிட்டு இருக்கோம், நம்ம கரிசாலைக்கு டீட்டெயிலாக போகல. கரிசாலை சாப்பிட்றதுனால நமக்கு லிவரை பலப்படுத்தி, லிவரை பலப்படுத்துறதுனால நம்ம மனசு எப்படி விண்பூத சக்தி பெறுதுங்கிற விஷயத்த நம்ம இந்த வீடியோவில் போகிறோம். இந்த வீடியோவில் ஒரு 5 நுட்பங்களை, மனதை வசப்படுத்தக்கூடிய நுட்பங்களை நம்ம விளக்கி வைக்கிறோம். ஸோ உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இதில் புரியல கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இல்லை உங்களுக்கு கமெண்ட்லேயே நீங்கள் போட்டீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கேள்விகளை ஒரு தலைப்பாக எடுத்து நம்ம விளக்கங்கள் கொடுக்கலாம். ஸோ வள்ளல் பெருமான் நமக்கு சொன்ன மாதிரி உடம்பு வரும் வகையை தெரிஞ்சுக்கணும், உயிர் வரும் வகையை தெரிஞ்சுக்கணும், உடல் பருக்க உண்டு நிதம் உறங்கக்கூடாது, மடம் புகும் பேய் மனதை வசப்படுத்த தெரிஞ்சுக்கணும், மனதை வசப்படுத்தும் வழித்துறைகளை நம்ம கற்று அறியணும். எல்லாம் அருட்பெருஞ்சோதி இறைவன் நமக்கு அந்த வழிவகையை கூறி விளக்கத்தை கூறி நம்மளை வழிநடத்தி நமக்கு எல்லாம் மரணமில்லா பெருவாழ்வு கொடுக்கணும். நம்ம இருகரங்களையும் அவர் இருகரங்களையும் பிடிச்சி நம்மளை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று எல்லாம் அருட்பெருஞ்சோதி இறைவன் திருவடியை வழங்கி இந்த உரையை நம்ம நிறைவு செய்கிறோம். அடுத்த காணொலி, அடுத்த வாரங்களையும் நம்ம மனதை வசப்படுத்தக்கூடிய நுட்பங்களை நம்ம பார்க்கலாம். நிறைய நுட்பங்கள் இருக்குது, ஒவ்வொரு விஷயங்களா நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம்.